Hello. So, after long time, after long gap, what are doing? Why give long gap? நான் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் எக்ஸாம் எழுதலை. நியூட்ரிஷனிஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நம்மளை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம், எப்படி சாப்பிடலாம், ஃபுட் காம்பினேஷன்ஸ் என்ன, எதை எப்படி சாப்பிடணும், எல்லாம் வந்து ஒரு பெரிய ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. சாப்பிடலாமா, டேபிளில் சாப்பிடலாமா, உட்காந்து தான் சாப்பிடணும். அதனால தான் போட முடியல. அது கிளாஸ் படிக்க வேண்டி இருந்தது வேறு, நோட்ஸ் எழுதிட்டு அதுவே எனக்கு ஃபுல் டைம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கொஞ்சம் போயிட்டு வந்தோம். அதெல்லாம் முடியல. இல்லை இல்லை, நீங்கள் என்ன நான் என்ன ரெண்டு பேரும் ஒன்று தான். சரி, என்னோட என்ன ரொம்ப யூடியூபர் ஃபாலோ என்ன சொல்கிறது, சமீபத்தில் பார்த்தேன். ஆமாம், வெரி டியர் மெம்பர். அவங்க ஏன் போடலைன்னு கேட்டோன்னே சரி, அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, ஸ்பிரிட் இருந்தது. சரி, நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கத்திரிக்காய் கடையல் என்ன வேணாலும் சொல்லலாம். இதுக்கு வந்து இது வந்து சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த இதில் வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயை தடவி நல்லெண்ணெயை தடவி தக்காளி இதையும் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இதெல்லாம் சுட்டுட்டு இதுலேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கழுவிட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதெல்லாம் சுட்டு எடுத்துட்டு தோலை உரிக்காம. ஆமாம், இதெல்லாம் தோலை உரிக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் வேக வைக்கும் போதும் இதை வச்சு கொஞ்சம் இப்படி அங்கங்கே கொஞ்சம் ஹோல் பண்ணுங்க, எல்லாம் வேகும். அப்புறம் இப்படி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா உள்பக்கமாக போனால் தான் எல்லாமே கொஞ்சம் வேகும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் திருப்பி இந்த பாருங்கள், ஒன்று ஒன்றா பீல் ஆஃப் ஆகுது இல்லை, இதுதான் இப்படி வரணும். எல்லா இடத்துலையும் இப்படி வந்ததுன்னா இது சுட்ட கத்திரிக்காய். ஓகே, அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி சுட்ட பூண்டு. இதில் நான் ஸ்பெஷலாக ஆட் பண்ண போகிறது இது வந்து யூஸ்வலாக கிடையாது, என்னுடைய அடிஷன். இது சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க விட்டுடலாம், வேண்டாங்கிறவங்க விட்டுடலாம். சரி, இதெல்லாம் சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் சுட்டாச்சு, எல்லாமே சுட்டாச்சு. லெஃப்ட்ல இருக்கிற வெங்காயம், நடுவில் இருக்கிற கத்திரிக்காய், ரைட்டில் இருக்கிற தக்காளி. இதையுமே கொஞ்சம் இப்படி குத்தி இப்படி லேசாக வேக வச்சுருங்க. உள்ள பூண்டையும் பச்சை மிளகாயும் கடைசியாக சும்மா ஒரு சூடு காமிச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் வெடிக்கும், இது வந்து பிடிக்கும். அதனால் கவனமாக இருங்க. இந்த பாருங்க, இது ஃப்ளேக்கியாக வந்துட்டு தெரியுதா, இப்படி வரணும். க்ளோஸாக காமிங்க. இப்படி வரணும். நல்லா வெந்திருக்கா. இதை நான் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கருங்குனதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்து எடுங்க. நான் பார்த்து எடுத்துட்டு காமிக்கிறேன். காமிங்க. என்ன சொல்கிறது இல்லையா, கத்திரிக்காயை நல்லா இந்த கத்தி வச்சே செத்தி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளியும் எடுத்துக்கிட்டேன். தீஞ்சி போனதெல்லாம் ஆமாம், அந்த அவுட்டர் ஸ்கின் எடுத்துடணும். இந்த வெங்காயத்தை க்ளோஸாக காமிச்சிங்கன்னா இந்த பாருங்க, கன்னி போன மாதிரி இருக்கும், தொட்டாலே வந்துடும். ஆமாம், அதே மாதிரி பச்சை மிளகாயும் என்னது பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாயை எடுத்துட்டு ஒரு அலசிக்கிட்டேன். இது ரெண்டையும் அலசக்கூடாது, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். வேற காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக ஊற்றிட்டேன். கொஞ்சம் சூடு வரட்டும். இது வந்து ஒரு சின்ன வெங்காயம் சுட்டதுனால அது கட் பண்ணும்போது வழுக்கி ஓடும். அது அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைன்னா வெங்காயத்தை சுடாமல் கூட இருந்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா. அடுப்பு வடிச்சிருச்சு. வெங்காயம் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டியது. முதல்ல வெங்காயம் வேணாலும் ஒரு தடவை முதல்ல வதங்கட்டும். அதான் சுட்டாச்சு இருந்தாலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். சின்ன டிப்ஸ் தான் மேக் டிஃப்ரென்ஸ். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பொடியை கட் பண்ண முடியல, வழுக்கிட்டு ஓடுது. கொஞ்சம் வதங்கட்டும், காமிக்கிறேன். கொஞ்சம் வதக்கியாச்சு.
வெங்காயத்தை முதல்ல வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வந்து முதல்ல தனியாகவே வதக்கிங்க. கடுகு பெருங்காயம் பொரிஞ்சோன்னே அதுதான் பொன்னிறமாக ஆன பிறகு ஆமாம் அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் பொறுமை பொறுமை. வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்ல தக்காளி இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டுட்டா போடு போடு. அதான் தக்காளி என்ன வதங்குது. ஏன் நசுக்கணுமா? ஆமாம் ஜிப்ஸ் கட்ட மசிக்கணும். சிம்மில் வச்சுங்க. இப்போ மசிச்சதுக்கப்புறம் இதில் உப்பு போடணும். உங்கள் இஷ்டம் போல உப்பு போடுங்க. சாப்பிட்ற மாதிரி போடுங்க. இஷ்டம்னாலும் சாப்பிட மாதிரி தான் வரும். மஞ்சள் பொடி 4 மிளகாய் வச்சுருந்தேன்ல எடுத்துட்டேன். சில்லி பவுடர் தான் போட்டேன். அவ்வளோடா அதுதான் அவ்வளோ காரம் இல்லை சரியா 3/4 எடுத்துருவா. என்ன பண்ணுறேன் சரியா இருக்கும். தனியாக போடுங்க. தனியாக போட தனியாக போடுங்க. அப்புறம் வந்து இன்னொரு சின்ன டிப் வந்து பெப்பர் மஞ்சள் பொடி சேர்ற இடத்துல எல்லாம் கொஞ்சமாக மிளகு பொடி போடுங்க. அதுதான் இட் வில் ஹெல்ப் ஈச் அதர் ஃபார் த பாடி டு அப்சார்ப் த நியூட்ரியன்ட்ஸ். துளி போட்டால் போதும். நெருப்பு ரொம்ப வச்சிடாதீங்க. இது வந்து சப்பாத்திக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு போடுறதுனால தான் பூண்டு போட்டேன். இல்லைன்னா சப்பாத்தியா இல்லை, இது இன்னொரு ஸ்பெஷல் பர்சனுக்காக செய்கிறேன். கரண்டிக்கு பதிலாக இதை வச்சு மஸ்ட். சரி காமிக்கிறேன். இது என்னது? இது வந்து என்னுடைய ஸ்பெஷல் என்னோட ஸ்பெஷல் டச். இது எனக்கு தனியாக நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்கு தான் போடுவோம். நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இது எப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு என்னென்ன தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபரபிளி. ஆனால் இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் போட்டேன். இதை கொஞ்சம் வறுத்துட்டு இதில் போட்டால் டாப்பாக இருக்கும். ஆமாம் ஆடி போய் ஆவணி வந்து இதுலேயும் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். இதோ எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போயே தான் அவ்வளோங்க இப்போவே போட்டுடலாம். அவ்வளோதான். அப்படியா? இந்த வர இருங்க. இதை சேர்த்து போடல. எதுக்கு மிக்ஸி? அதுதான் மசியா. நான் மிக்ஸியில் போட வந்துச்சேன். மிக்ஸிலெல்லாம் போடக்கூடாது. இது இப்படி தான் இருக்கணும். அதான் நல்லா தான் இருக்குது. கொத்தமல்லி போடல? கொத்தமல்லி இல்லை. ஆச்சில் போடணும்ல? போட்டலாம். சப்பாத்தி சாப்பிட்றதுனால போடலாம். கொஞ்சம் எனக்கு மேடம் பா அவ்வளோதான். என்ஜாய். பேர் என்ன? கத்திரிக்காய். சுட்ட கத்திரிக்காய் மசியல். சுட்ட கத்திரிக்காய் மசியல். எஸ். கடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஓகே. ஓகே guys, take care. Love you all.